சண்டே மார்னிங் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு இன்னையோட ரைடுக்கு. இன்றைக்கி நம்ம போகிற ரைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹோண்டா பிக் விங் ட்ரிச்சி ஷோரூம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் டே ரைடு. ஆல்மோஸ்ட் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரிச்சிலேருந்து நம்ம ஏற்காடு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம திருச்சிக்கே வந்து ரிட்டர்ன் வர போகிறோம். அண்ட் தட் டூ எவ்ரி திங் இன் ஒன் சிங்கிள் டே. இந்த ரைடு தான் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிக டிஸ்டன்ஸ் ஒன் டேயில் கவர் பண்ண போகிறது. லாஸ்ட் ரைடு கோயம்புத்தூர் பண்ணது பார்த்திங்கன்னா, போனது வந்து ஒரு நாளில் போயிருப்பேன். ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் வந்தது வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்திருப்பேன். பட் இந்த ரைடு தான் வந்து ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 460 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் காட் ரோட்ஸில் ஓட்ட போகிறேன். காட் ரோட்ஸில் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த குரூப் ரைடு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த ஷோரூமில் பைக் வாங்கியிருக்கோம். ஸோ தட் தே ஹாவ் அ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரி அவங்க பிளான் சொல்கிறாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டட் ப்ளஸ் அவைலபிளாக இருந்தோம் அப்படின்னா வி ஜஸ்ட் நீட் டு ரிஜிஸ்டர் ஃபார் திஸ் ரைடு. அவங்க சொல்லி இந்த டைம் கரெக்டாக 6லேருந்து 6:30 மணி சொன்னாங்க. நான் இப்போ கரெக்டாக 6:30 மணிக்கு தான் வரேன். இப்போ இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஷோரூமில் யாராவது இருக்காங்களா? டைம் கரெக்டாக 7:30 ஆகுது. ஒரு 1 ஹவர் டிலேயில் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்தம் 8 பேர் போகிறோம். ப்ளஸ் ஷோரூம் டெக்னீஷியன்ஸும் வராங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கரூர் பைபாஸ் தான் எடுக்கிறோம். கரூர் பைபாஸ் எடுத்து அதில் அந்த பிரிட்ஜில் ஏறி முசிறி ரோடு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் முசிறி டு நாமக்கல்லேருந்து சேலம். ஸோ நம்ம தான் வந்து லாஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி போயிட்டே இருப்போம். கரூர் பைபாஸ் கனெக்டிங். ஸோ இதிலேருந்து ஸ்ட்ரைட் அன்டில் தட் பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜு நடுவில் வரும். அந்த பிரிட்ஜை நம்ம கட் பண்ணோன்னா இந்த ரோட்லேருந்தே வந்து முசிறி ரோடு எடுத்துடலாம். மெயினாக இந்த ரோடு எடுத்ததுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த ரோடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம வந்து நம்பர் 1 டோல்கேட்டு போகிற ரோடோட. அதனால் அந்த பிரிட்ஜ் வரைக்குமாவது கொஞ்சம் பெட்டர் ரோட்ஸில் போகலாம் அப்படின்னு இந்த ரோட் எடுத்திருக்கோம். ஸோ அஃபிஷியலி எக்ஸிட்டிங் திருச்சி ஃபார் த செகண்ட் டைம் இன் ரைட். இந்த ரோடு நிஜமாகவே செமங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்போ எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் வேகமாக போகணும். ஏன்னா இந்த டிராஃபிக்னால் என்னோடய டீமை நான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஏன்னா லீடு வந்து பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. ஸோ நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் கொஞ்சம் போய் நம்ம கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோம் அவங்கள. ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் அந்த டிராஃபிக்கில் நின்றுருப்பேன். ஆக்சுவலாக 2 to 3 மினிட்ஸ் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் நின்றுருப்பேன். அதுக்குள்ளேயே வந்து என்னோடய குரூப்பை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கேட்சப் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக தான் போகணும். ஸோ வந்து அங்கே போயிட்டுருக்காங்க அந்த கட்டிங் கிட்ட போய் பிடிப்போம். இந்த இடம் ரொம்ப நேரமான இடம். லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ ஒரு காரன் ஒதுக்கி விட்ருப்பான். அதனால் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த ஜிக்ஸாக் போட்டிருக்காங்க பாருங்கள் சிம்பிள். ரொம்ப வந்து ஜிக்ஸாக்காக போகும். ஒரு வழியாக பிடிச்சாச்சு. ஐ திங்க் இந்த பிரிட்ஜ் தான் நம்ம எடுக்கணும். இந்த பிரிட்ஜ் எடுத்தால் தான் முசிறி போக முடியும்.
தூரத்தில் அங்கே தெரிகிறது வந்து ஐயர் மலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜில் தான் நம்ம வந்து இங்கே இந்த ரோட்லேருந்து அதில் டிவைட் ஆகிப்போம். நானே சொல்லிட்டு ஐ நோ இட் வாஸ் ரைட், பட் ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுறப்ப அப்படியே நேராக போயாச்சு. ஆமாம், இந்த பக்கம் தான் போகணும். ஆமாம், இதில் போய் பிரிட்ஜ் ஏறி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். நீங்கள் கூப்பிட்டு வரீங்களா? புரியல. தெரியும். தெரியும் ப்ரோ, பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறாங்க? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. அம்மா, யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்மெல் நல்லா இருக்கா? எல்லாம் அந்த செடி தான். நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் இன் ஏற்காடு. இங்கெல்லாம் பைக்கை பார்க் பண்ணிட்டு கீழே வாட்டர் ஃபால்ஸ் இறங்கிட்டுருக்கோம். ரொம்ப ஸ்லோப்பாக தான் இருக்குது.
டைம் இப்போ கரெக்டாக 5 o'clock ஆகுது. இப்போ தான் வந்து லஞ்சே சாப்பிட்டு முடித்தோம். கடைசி வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ரிட்டர்ன் டு ட்ரிச்சி. கம்ப்ளீட்டாக அந்த ட்ரிப்பில் கவர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். அந்த விவேகானந்தர் ஸ்டாச்சு வச்சுருந்த வியூ பாயிண்ட்டு, அது பேர் என்னென்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அருவி பார்த்தோம். அது வந்து ஏற்காட்டிலேருந்து 18 கிலோமீட்டர் போனோம் அந்த அருவிக்கு. அந்த அருவியில் போயிட்டு தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாடு தேடி திருப்பி ஏற்காடுக்கே வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டல், ஆக்சுவலாக அந்த பிரபாகரன் அந்த லைனில் இருக்க எல்லா ஹோட்டலுமே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு தாபா செட்டப்பில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே பெரிய வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் போய் தான் பார்க்கணும். அந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடித்தோன்னே டைரெக்டாக ரிட்டர்ன் டு ட்ரிச்சி தான். ஹில்ஸ் இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஏற்காட்டிலே பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலை இல்லைனா சேர்வராயன் கோவில், அதுதான் வந்து ஹையஸ்ட்டு பீக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த சேர்வராயன் கோவில்கிட்ட தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஊற்று மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு. எப்படி ஊட்டிக்கு மேலே டாப் ஸ்லிப் ஏறுவாங்க, கொஞ்சம் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். இது வந்து ஏற்காடுலேருந்து அதுக்கும் மேலே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அருவிக்கு போனது பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு இருந்திருப்போம், மலையோட நடுவில் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோனுக்கு போயிட்டு இருந்திருப்போம். பட் இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம இன்னும் டாப்புக்கு போயிட்டுருக்கோம். இதோ வந்துட்டோம். சேர்வராயன் கோவில் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பாயிண்ட் இன் ஏற்காடு அப்படின்னா இந்த சேர்வராயன் கோவில் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கீழே வந்து கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹைட்டு மேலே வர அந்த இருட்டு வந்து கம்மியாகி வெளிச்சம் அதிகமாக மாதிரி ஒரு ஃபீல். மூன் தெரியுது. சேர்வராயன் கோயில் இந்த மேகத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிலா. இருங்க வாங்கிக்கலாம். வியூ பாயிண்ட் இங்கேயே இறங்கி நடந்து போகலாம் போல. லாஸ்ட்டு ஸ்பாட் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் வந்ததுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. சேர்வராயன் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். நீங்கள் யாராவது ஏற்காடு பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சேர்வராயன் மலைக்கு வந்துடுங்க. ஏன்னா இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப பெருசும் கூட. இதோட பார்க்கிங்காக இருக்கட்டும், இங்கேருந்து இருக்க வியூ, இதோட கிளைமேட்டு
ஏன்னா கீழே வந்து ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே சேர்வராயன் மலை ஏறுறப்ப இங்கே வெயிலாக இருக்குது. ஆனால் கீழே ஆல்ரெடி லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் யார் நீங்கள் ஏற்காடு பிளான் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கீழே இருக்க லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு கார்டன் அந்த மாதிரியாக இருக்கட்டும். இப்போ சூரியன் அங்கே மலை மேலே வந்து சந்திரன் தெரிஞ்சது. நான் கேமராவில் விசிபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். இங்கே கரெக்டாக ஒரு ஃபியூயல் பிரேக்கு. இந்த பாரத் பெட்ரோலியம் பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தாலே இருக்குது. இங்கே வந்து ₹1 கூட. ஓகே, ஃபியூயல் ரீஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இதான் வந்து அந்த ஏற்காடு ரவுண்டானா. இந்த போட்டிருக்கு பாருங்கள், சேலம் வந்து 29 கிலோமீட்டர். ரைட்டில் போகணும் ரவுண்டானால. இந்த கடைங்களை தான் சொன்னேன். இங்கே ஒரு 4 கடை இருக்குது. இந்த பிரபாகரன் உணவகம் வந்து யூடியூப்பில் போட்டாலே வரும், ஏற்காடு இஸ் பெஸ்ட்டு ஷாப் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறது, சரியான ரஷ்ஷு. ஏன்னா ஹைப் அந்த மாதிரி. இதுதான் வந்து மெயின் ஸ்பாட்டு. இங்கே தான் வந்து லேக்கு எல்லாமே இங்கே தான் இருக்குது, ப்ளஸ்ஸு கடைங்க எல்லாம். இதை விட்டோன்னா நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் தான் சாப்பிட்ணும். ஸோ ஏற்காடுலேருந்து எக்ஸிட் ஆகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் ஹில் டவுன் பாஸ் தான். டவுன் ஹில் இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேர்ஃபுல்லாக இறங்க வேண்டியதான். ஹேர்பின் பெண்டு ஸ்டார்ட்ஸ் நவ். சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன் ஹில் டுவர்ட்ஸ் சேலம். அப்பாடா, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் அந்த முதல் கொண்டை ஊசி வளைவு வந்துடுச்சு. திருச்சிக்கு எப்படி காவேரி பாலமோ அந்த மாதிரி கரூருன்றேன் பாருங்க, சேலம் மக்களுக்கு இந்த ரவுண்ட் அபவுட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இங்கே பாருங்கள், சைக்கிளிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோடு இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.